தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இளைஞர்கள் எவ்வாறு தூய்மையாக இருக்க வேண்டும்? பைபிள் விளக்கம். திருப்பாடல்கள் 119, இறை திருவார்த்தைகள் 9 மற்றும் 11. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால்தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பாருங்க, நம்ம வசனத்தை படித்தா மட்டும் போதாது. ஒரு இளைஞனுக்கு தேவை கடவுளுடைய வார்த்தை. அப்போ அந்த இளைஞன் அதை படித்துவிட்டு தன்னுடைய இருதயம் எனும் பலகையில் எழுதி வைக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே அவன் தூய்மையாக இருக்க முடியும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.